1975ல ரஜினி சார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. இந்த ஆகஸ்ட் இருந்து 50வது வருடத்தோட தொடக்கம். 50 வருஷம் நம்மளுடைய மனசுல ஒரு நீங்கா இடம் பெற்று ஒரு சிம்மாசனத்துல ஒரு ராஜா மாதிரி ஒரு பாட்ஷா மாதிரி குடியிருக்கிறார்னா அது ஒரே ஒருத்தர் தான், ஒரே பாட்ஷா தான், ஒரே தலைவர் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். தமிழ் சினிமா உலக அரங்குக்கு கொண்டு போய் சேர்த்த இந்த அரங்கத்துல தமிழ் பேசுற ஒருத்தரால் பேச முடியுமா அப்படின்னு நினைச்ச காலங்கள் மாறி இன்னைக்கு வெள்ளக்காரனே பேசணும்னா அதுக்கு தமிழர் உதவி வேணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தர் பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரஜினி சார் அவர்களையும் அழைக்கிறோம். வச்சா எரவரன் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் எங்கள் தங்க மகன் சூப்பர் ஸ்டாருக்கு எங்கள் தங்க மனசுக்காரர் சுபாஸ்கரன் அண்ணா 50 பவுண்ட் தங்கத்தில் நினைவு பரிசு வழங்குகிறார். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச விசில் சத்தம் இன்னும் நிக்கவே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல சினிமாவில் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்தால் ஓடுன்னுவாங்க. ஆனால் இவரோட படங்கள் வந்தால் தான் சினிமாவே ஓடும். தலைவா பக்கத்தில் நிற்க ஜிவ்வுன்னு இருக்கு தலைவா. சோனி மியூசிக் லேபிள் திரு அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கோபாலகிருஷ்ணன் கோகுலம் மூவிஸ் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு ராணா டகுபட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சுரேஷ் ப்ரொடக்ஷன் சார்பாக சன் நெட்வொர்க்கோட செம்பியன் சார் மற்றும் கண்ணன் சாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ரிசீவ் ஆல் லவ். தமிழ் சாரையும் பிரேம் சாரையும் இந்த தருணத்தில் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ். ரெட்ஜன் சார்பாக அண்ணன் சண்முகமூர்த்தி சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க டைரக்டர் ஞானவேல் சாரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. Anirudh, can we have you on stage as well? Join us for the picture. வேட்டையன் ரிலீஸ் காரணமா இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். Thank you so much.